உங்களோட சொந்த சகோதரி ஒருத்தவங்களை 100 ஆண்கள் சேர்ந்து கற்பழிச்சு, அதுவும் 400 முறைக்கும் அதிகமான முறை கற்பழிக்கப்பட்டிருந்தா. உயிரோட இருக்கும்போதே பிறப்புறுப்பை எரிச்சு கத்தியால வெட்டி எடுத்து, உயிரோடு இருக்கும்போதே நகத்தை எல்லாத்தையுமே புடுங்கி, கண்ணிமையை புடுங்கி, ஊசியால உடல் முழுக்க குத்தி, இன்னும் பல கொடூரமான சம்பவங்கள் செஞ்சா எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? இதுபோல இன்னும் பல கொடூரமான சம்பவங்களை சந்திச்ச சகோதரியினுடைய பெயர் தான் ஜுங்கோ ஃப்ரூட்டா. இந்த ஜுங்கோ ஃப்ரூட்டாவுக்கு 1989ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் டோக்கியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல 17 வயதே நிரம்பி இருக்கும்போது இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இது எப்படி தெரிய வந்தது, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஜுங்கோ ஃப்ரூட்டாவோட குடும்பத்தை பார்ப்போம். ஜுங்கோ ஃப்ரூட்டா தம்பி, அண்ணா, அம்மா, அப்பா, இதுதான் ஜுங்கோ ஃப்ரூட்டாவினுடைய குடும்பம். மிகவும் கஷ்டமான ஒரு வறுமையான குடும்பம் தான். ஆனா சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. ஒரு அழகான ஒரு குருவிக்கூடு மாதிரிக்கு சந்தோஷமா வாழ்றாங்க. இப்படி சந்தோஷமா வாழும்போது பார்த்தீங்கன்னா ஜுங்கோ ஃப்ரூட்டா படிக்கிறதுக்கு பாடசாலைக்கு போறாங்க. அந்த பாடசாலையில எல்லாருடனுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரிச்ச முகத்தோட அன்பா பார்த்தீங்கன்னா பழகுவாங்க. ரொம்ப அழகான ஒரு சகோதரி ஒருத்தவங்க. இப்படி இருக்கும்போது அதுல ஒரு காவாலித்தனமான, ஒரு ரவுடித்தனமான படிக்கிற பிள்ளைகள், ஒரு பையன்மார்களும் இருக்காங்க. அவங்களோட குடும்பத்தினுடைய பின்புலத்தை பார்த்தா மிகவும் கொலைகள் செய்யக்கூடிய, கொள்ளைகள் அடிக்கக்கூடிய மோசமான குடும்பத்தை சேர்ந்த பையன்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஜுங்கோ ஃப்ரூட்டா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு நிறைய நக்கல் நையாண்டி இதெல்லாம் வந்து சொன்னாலும், ஒரு நாள் ஜுங்கோ ஃப்ரூட்டாவிட்ட நேராக ஒரு பையன் சொல்லிடுறான், நான் உன்னைய காதலிக்கிறேன், உன்னைய நான் விருப்பப்படுறேன், உன்னைய நான் வந்து திருமணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிக்கு சொல்லிடுறான். இதுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 16-17 வயது இவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஜுங்கோ ஃப்ரூட்டா சொல்றாங்க, இல்லை இல்லை, என்னுடைய குடும்பம் மிகவும் வறுமையான குடும்பம், நிறைய பொறுப்புகள் இருக்கு எனக்கு, நான் இதை விருப்பப்பட இல்லை, என்னைய நீ தொந்தரவு செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நீ இப்படியா சொல்ற, உன்னைய நான் வந்து என்ன பண்றேன் பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற திமிரு உனக்கு, இந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாலேயே அவங்க சில விஷயங்களை கதைச்சிக்கிறாங்க. அதன் பிற்பாடு ஜுங்கோ ஃப்ரூட்டா என்ன செய்யறாங்கன்னா, வளமை போல அவங்க படிச்சு முடிச்சதன் பிற்பாடு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதன் பிற்பாடு சாப்பிட்டதன் பிற்பாடு இன்னொரு சாப்பாட்டு கடை மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அப்படி வேலைக்கு போறாங்க. அவங்களோட வீட்டுல இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி போகணும். அந்த கடையில இருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் தான் அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி வரும்போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வரல. அப்போ அவங்களோட வீட்டுல உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏன் இன்னும் ஜுங்கோ ஃப்ரூட்டா வரல அப்படின்னு அவங்க போய் தேடுறாங்க. எங்கேயுமே ஜுங்கோ ஃப்ரூட்டாவை காணல. அப்போ தேடுறாங்க, கடையில் போய் கேட்குறாங்க, அவங்க வேலை விட்டு வீட்டை போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதன் பிற்பாடு ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன்மார்கள் ஜுங்கோ ஃப்ரூட்டாவை கடத்திடுறாங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டா சைக்கிளில் வரும்போது ஒரு காட்டு பகுதி துண்டில் பார்த்தீங்கன்னா கடத்தி ஒரு மிகவும் பாலடைஞ்ச பங்களாவுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த பங்களால தான் இந்த பையன்மார்களினுடைய அம்மா, அப்பா, இவங்களினுடைய குடும்பங்கள் சார்ந்தவங்கெல்லாம் கொலைகள் செய்யறது, மிகவும் மோசமான சம்பவங்கள் செய்யக்கூடிய ஒரு பகுதி ஒன்று. அந்த பகுதிக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த பகுதிக்கு யாருமே மனிதர்கள் கூட நடமாட மாட்டாங்க. மோசமான ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதியில் ஜுங்கோ ஃப்ரூட்டாட்ட கேட்குறாங்க, உனக்கு நீ பெரிய அழகின்னு நினைப்பா, உனக்கு அவ்வளோ திமிரா, ஏன் நீ பிடிக்கலன்னு சொன்னா? அப்போ ஜுங்கோ ஃப்ரூட்டா சொல்றாங்க, இல்லை இல்லை, நான் உன்னைய பிடிக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லலை, எனக்கு காதலிக்கிறதுக்கோ எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கோ எனக்கு சிந்திக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. என்னுடைய முழு நோக்கமும் நான் நல்லா படிக்கணும், நான் என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா பார்த்துக்கணும், நாங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறோம்னா அப்படின்ற மாதிரிக்கு இதுல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்றத சொல்றாங்க. இல்லை இல்லை, நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு ஜுங்கோ ஃப்ரூட்டாவினுடைய தலையில ஒரு கல்லால் அட்டிச்சு தலையை உடைக்கிறாங்க. உடைச்சு பலாத்காரமாக அந்த 4 பையன்மார்களும் என்ன செய்யறாங்கன்னா ஜுங்கோ ஃப்ரூட்டாவை வந்து கற்பழிக்கிறாங்க. கொடூரமான முறையில வன்புணர்வு படுத்தப்படுறாங்க. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா மிகவும் மதுபானங்கள், மிகவும் மோசமான ட்ரக்ஸ்கள் எல்லாம் பாவிக்கிறாங்க. சின்ன பையன்மார்கள் தான் இதெல்லாம் பாவிக்கிறாங்க. பாவிச்சு என்ன செய்யறாங்கன்னா ஜுங்கோ ஃப்ரூட்டாவை என்னென்ன முறையில வந்து மோசமான சம்பவங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாமே பண்றாங்க. அதன் பிற்பாடு அதோட நிறுத்த இல்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முதலாவது உன்னுடைய வீட்டுக்கு நீ கோல் பண்ணி சொல்லு, நான் வந்து ஒருத்தனோட ஓடி போயிட்டேன், என்னை நீங்க தேட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டா மறுக்கிறாங்க. அவங்க அந்த பையன்மார்கள் சொல்றாங்க, நாங்க மோசமான ஆட்கள், நாங்க நினைச்சா அவனுடைய குடும்பத்தையே கொலை பண்ணிடுவோம், அதனால நீ சொல்லலைன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நாங்கள் உன்னுடைய குடும்பத்தை கொலை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த ஜுங்கோ ஃப்ரூட்டா வேற வழியே இல்லை, அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கோல் பண்ணி, நான் ஓடி போயிட்டேன், நான் எனக்கு இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன், நீங்க என்னைய தேட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிகவும் கவலைப்படுறாங்க அந்த குடும்பம், மிகவும் அழுகுறாங்க. ஆனாலும்
நம்ப முடியல. சொல்றது யாரு? ஜுங்கோ ஃப்ரூட்டா. அதனால ஒண்ணுமே செய்ய முடியல. ரொம்ப கவலைப்படுறாங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டாவும் கோலை கட் பண்றாங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா, அந்த பையன்மார்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லி ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 ஆண்கள் இந்த ஜுங்கோ ஃப்ரூட்டாவை வந்து கற்பழிக்கிறாங்க. 400 முறைக்கும் அதிகமான முறை பார்த்தீங்கன்னா கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அது மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கும்போதே நகத்தை புடுங்கி எடுக்கிறாங்க, இந்த இமையை புடுங்கி எடுக்கிறாங்க, முடியெல்லாம் வந்து புடுங்கி எடுக்கிறாங்க. அதே போல உடல் முழுக்க ஊசியால குத்துறாங்க. உயிரோடு இருக்கும்போதே பிறப்புறுப்பை அறுத்து அதை நெருப்பு வச்சு பத்த வச்சு காலுக்கு கீழே வந்து ஒயில ஊத்தி பத்த வச்சு மோசமான முறையில் கொடூரமான சம்பவங்கள் எல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் செஞ்சு தாங்க முடியாம உயிர் மாத்திரம்தான் அந்த உடல்ல இருக்குது. ஜுங்கோ ஃப்ரூட்டா சொல்றாங்க, என்னைய கொலை செய்திருங்க, என்னால இதெல்லாம் தாங்க முடியல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பொலித்தீன்ல எந்த ஒரு உடைகளுமே ஆடைகளுமே இல்லாம ஜுங்கோ ஃப்ரூட்டாவை கட்டி போட்டு பாக்ஸிங் மாதிரிக்கு விளையாடுறாங்க. நீ இனிமே என்ன செய்ய முடியும்? இனிமே உன்னை யாருமே காதலிக்க மாட்டாங்க. நீ விருப்பப்பட்டா கூட நீ யாரையுமே திருமணம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜுங்கோ ஃப்ரூட்டா சொல்றாங்க, என்னைய கொலை செய்திருங்க, தயவு செய்து என்னைய வந்து கொலை செய்திருங்க, என்னால தாங்க முடியல, வலி வேதனைகள்னு சொல்றாங்க. அதன் பிற்பாடு என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜுங்கோ ஃப்ரூட்டாவை மிகவும் ஒரு பனியான காலப்பகுதி, ஒரு குளிரான காலப்பகுதி, வெளியே அந்த பங்களாவுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு கொங்கிரீட் ஊற்றி உயிரோட கொலை செய்து மூடிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதன் பிற்பாடு இந்த பையன்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதன் பிற்பாடு இந்த பையன்மார்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஜாலியா வாழ்றாங்க. ஒரு சின்ன பிரச்சனை ஒன்றுல பார்த்தீங்கன்னா போலீஸிடம் மாட்டுப்படுறாங்க. அதன் பிற்பாடு அந்த விசாரணையில ஒரு தவறுதலாக, ஒரு போதையில இருக்கும்போது தவறுதலாக உளறி ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லிடுறான். அதன் பிற்பாடு தான் இந்த சம்பவமே நடந்தது எல்லாமே விசாரிக்கப்பட்டு அதாவது அந்த அந்த கொங்கிரீட் ஊத்தி கொலை செஞ்சிருக்காங்க. அந்த பொடியை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே விசாரிச்சதன் பிற்பாடு தான் இந்த சம்பவமே தெரிய வருது. ஒரு கொடூரமான சம்பவமுங்க. அதன் பிற்பாடு இந்த பையன்மார்களுக்கு இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 7 வருடம் சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க. குறைந்தபட்ச தண்டனையாக வந்து 2-3 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே இந்த சம்பவம் ஜப்பான் நாட்டில் நடந்திருந்தாலும் இது போல கொடூரமான சம்பவங்கள் எல்லா நாடுகள்லையும் நடந்து கொண்டுதான் இருக்கு. இது போல சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ரொம்பவே கவலையான ஒரு சம்பவம். உண்மையாகவே ஜுங்கோ ஃப்ரூட்டா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி.